இன்றைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. இந்த ஆட்சியினுடைய நிறைவு செய்யக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய முதல் நாள். அடுத்து நம்முடைய தேர்தல் அறிவிப்பெல்லாம் வந்துடும். தொடர்ச்சியாக இன்றைக்கு இவருடைய இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை பெற்றுத் தருவதற்கு நானும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அதற்கு தெரிவிக்க வந்திருக்கிறார். நம்ம அரசாங்கத்தோடு புதிதாக எதையும் நம்ம கேட்கல. நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை செய்து கொடுங்கள் என்று. நீங்க என்ன சொன்னீங்க? கொடுப்பதாக சொன்னீர்கள். இப்ப ஏதாவது கொடுத்துருப்பீங்க. அப்ப இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு துறைக்குமான கோரிக்கை. தேர்தல் அறிக்கை ஒரு பட்ஜெட் போல இருந்தது அன்றைக்கு. ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன கோரிக்கை. இப்ப நீங்க சொன்னவைகளை இதைத்தான் இப்ப நமக்கு தரப்பட்ட உத்தரவாதங்கள் நாங்கள் ரசீது வச்சிருக்கோம். அந்த புக்லெட் போட்டு நீங்கள் சொன்னவைகளெல்லாம் வைத்திருக்கிறோம். அப்போ அதிலிருந்து ஒவ்வொன்றாக நாம் புரட்டி கொண்டே வந்தோம். அப்போ பார்த்தா எல்லாம் நிறைவேற்றுவதாக நீங்கள் சொன்னீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் அங்கங்கே சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சொன்னவைகளை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்களா என்று உங்களையே நாங்கள் கேட்கிறோம். இந்த உலகத்தின் வாயிலாக கேட்கிறோம். தயவு செய்து நீங்கள் அதை சற்று உங்களுடைய சொன்னவைகளெல்லாம் நாங்களும் நிறைய மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதை பாருங்க. நீங்க சொன்னவைகளையும் பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னார், இப்பொழுது என்ன சொன்னீங்களா போட்டு பாருங்க. எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. அப்ப சொன்னதைத்தான் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசு சொன்னதை கட்டாயம் செய்தாக வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். அதான் இந்த கோரிக்கையினுடைய நோக்கம், இந்த புழக்கத்தினுடைய நோக்கம். நீங்க தான் சொன்னீங்க. அப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கணுமா இல்லையா? இன்னைக்கு மக்களுக்கு நீங்கள் 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் குறை காணவில்லை. ஆனால் எங்களையும் மக்களையும் வேறுபடுத்தி பார்க்கிறீர்களே, அது ஏன்னு தெரியல. அப்ப மக்களையும் ஊழியர்களையும் வேறுபடுத்தி பார்ப்பது என்பது ஒரு பாசிச நடவடிக்கை. அந்த தீண்டாமையை இந்த அரசாங்கம் நீக்க வேண்டும்.